எல்லாருக்கும் வணக்கம். நம்ம க்ரௌட் ஃபண்டிங் ஹெல்பிங் பிளானில் ஏகப்பட்ட பிளான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராபேக் என்ன இருந்துச்சுன்னா, அப்கிரேட் பண்ணுறவங்க அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே அமைதியாகிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் என்ன ஆகும்னா, ஒரு டீம் வந்தது, அதில் பாதி டீம் அப்கிரேட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா அந்த டீம் கம்மியாகிடும். அந்த டீமை திருப்பி ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கும். அதனால தான் ஏகப்பட்ட பிளான் அங்கங்கே அப்படி ஸ்டாப் ஆனதுக்கே காரணம். ரீசனே அதுதான். அப்கிரேட் பண்ண மாட்டுறாங்க. நம்ம ஒன்று உள்ளே எவ்வளோ கிடைக்குதோ எடுத்துகிட்டு போயிடலான்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மைண்ட் தாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஹெல்பிங் பிளான், க்ரௌட் ஃபண்டிங் பிளான், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்படுறது எப்படின்னா ட்ரஸ்ட் மூலமாக பண்ணுவாங்க. இது க்ரௌட் ஃபண்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது யாருக்கோ இவங்க கம்பெனிக்கு அனுப்பி கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வருதுன்னா தான் அது ஒரு இதுவாக நம்ம சொல்லலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் ஃபண்டிங் அண்ட் ஹெல்பிங் டொனேஷன் பிளான் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கான்செப்டில் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 1:2 தான், ஒரே ஒரு லெவல் தான், ஒருத்தர் கீழே 2 பேர் தான். ஒன்று ரீபர்த் ஐடி, ஒன்று பேமெண்ட் வரும். அது எப்படி வரும்ன்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு மினிமம் தான் இப்போதைக்கு 300ன்னு இது பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும். இது ஆட்டோ அப்கிரேடு தான். ரீபர்த் ஐடி அதுவாக ஜென்ரேட் ஆகும். ரீபர்த் ஐடிக்கு நீங்கள் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும் இல்லை. ஏன்னா ரீபர்த் ஐடின்னு உங்களுக்கு வந்துட்டால் நீங்கள் ரீபர்த் ஐடி க்ரியேட் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அது யாருக்கு போகணுமோ அது அவங்களுக்கு போகாமல் ஸ்டாப் ஆகிடும். ஹெல்பிங் பிளான் ஸ்டாப் ஆகிறது மெயின் ரீசனே ஜாயின் பண்ணி சில பேர் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்க, உண்மையாக இருக்கிறவங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படி பண்ணுறவங்க லைனாக வர்றப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே லைனாக 1 by 1 எல்லாருக்குமே 1 by 1 ஒரு 3-4 லெவல் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நடுவில் இந்த மாதிரி ஆளுங்க போகிறதால தான் யாருக்குமே சில பிளானில் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக க்ரோர்பதிலாம் நான் ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு ஒன்றும் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலே ஒன்றும் வரல. கேட்டால் அது போய்ட்டுருக்குன்றாங்க. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரில. இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ அப்கிரேடு தான். இது கூடிய சீக்கிரத்தில் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ணுறவர் யாரும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணுறாரு. அதனால நான் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அவரை இன்ட்ரோ கொடுத்தேன். ஓகேங்களா? இது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராம் முடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு என்ன பிளான் எப்படி ஒர்க் ஆகுன்றது முதற்கொண்டு நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். நம்ம சேனலில் தான் இதை லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சொல்ல போகிறோம். இதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி அருமையான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம ரோபோ ட்ரேடிங், ட்ரேடிங்கில் ஆல்கோ ட்ரேடிங் பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகேங்களா? நான் 1 year நான் உங்களுக்கு என்னோட ஆல்கோ ட்ரேடிங் பற்றி டெய்லியும் வீடியோ போடுறேன். அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது எப்போ நம்ம ரீச் பண்ணுவோன்றதுக்கு ஒரு 3 to 4 years ஆகும். அதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு நடுவில் இது மாதிரி பேசிவ் இன்கம் இது மாதிரி இருக்கிறப்போ நான் பேசிவ் இன்கம் இது மாதிரி போடுறேன்னா நம்ம யார் எம்டின்ட்டு தெரியணும். அவர்கிட்ட நம்ம தெளிவாக பேசணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளானையே லான்ச் பண்ணுவோம். நம்ம டெலிகிராமில் வந்துட்டிங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி நம்ம எந்த இதுவும் பண்ண மாட்டோம். கிரிப்டோ கரன்சின்றது இந்தியாவில் ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான இதுக்கு முழுமுச்சா கிடையாது. இந்தியாவில் ஒரு காயின் க்ரியேட் பண்ணி நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படி வந்துடும்னு சொன்னாங்கன்னா அது ஃபேக்கு. நிறைய பேர் அதில் போயிட்டு ஏமாந்துடுறீங்க. அதையே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் நமக்கு தெரிஞ்சவங்க யார் ஓனரோ அவங்கக்கிட்ட நம்ம தெளிவாக கேட்குறோம், இப்படி தான் பண்ண போகிறீங்களா. அதனால் அவங்க கிட்ட கேட்டதா அவங்களுடைய பிளானை தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய ஓன் டிசிஷன்லாம் இதில் கிடையாது. அதே மாதிரி நம்ம போடுற வீடியோ இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, இந்த மாதிரி
ஒரு இது லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மணியும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அதை நம்ம எப்படி பேசிவ் இன்கமாக மாற்றுறதுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. இது ஒரு இந்த மாதிரி ஒரு பிளான் வரப்போகுது. இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்கமிங் டேஸில் வந்துடும். யார் ஓனர்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். இப்படி தான் ஒர்க் ஆகும், இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன நேமில் வரப்போகுதுன்றதுல நெக்ஸ்ட் வீடியோவில் என் நேம் எனக்கு தெரியும். பட் என்ன நேமுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.